Hello and welcome to Banu's Corner. கனடாவோட நெய்பராக இருக்கும் யூஎஸில் இன்னைக்கு அதாவது 4th of July இண்டிபெண்டன்ஸ் டே. இன்னைக்கு யூஎஸில் இன்ஃபேக்ட் கனடாவில் கூட கார்னிவல் அண்ட் ஃபேரில் பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் ஃபுட் ஐட்டம் ஃபனல் கேக் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்களை சொல்கிறேன், அளவு நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கோங்க. ஆல் பர்பஸ் ஃப்ளவர் அதாவது மைதா மாவு, அப்புறம் பால், முட்டை, ஒயிட் சுகர், வனிலா எக்ஸ்ட்ராக்ட், பேக்கிங் பவுடர், உப்பு, அப்புறம் ஃபனல் கேக்கு முக்கியமாக தேவையான ஃபனல் ஒன்று, கொஞ்சம் துவாரம் பெருசாக இருக்கணும், நம்ம சுண்டு விரல் உள்ளே போகிற மாதிரி இருக்கணும், அப்புறம் பொடிச்சு வச்ச சீனி சர்க்கரை. முதல்ல ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. ஆல் பர்பஸ் ஃப்ளவர், சர்க்கரை, உப்பு, பேக்கிங் பவுடர் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு பவுலில் பால், வனிலா எக்ஸ்ட்ராக்ட், முட்டையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வெட் இன்க்ரீடியன்ஸோட நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்த்துடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஒருவேளை கொஞ்சம் ஃப்ளவர் இல்லை எக்ஸ்ட்ரா பால் ஆட் பண்ண வேண்டி இருக்கும். பிகாஸ் அந்த கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் எல்லாத்தையும் ஒரு மக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஃபனலில் லெஃப்ட் ஹேண்டில் எடுத்து நம்ம மிடில் ஃபிங்கரால் அந்த ஓட்டையை மூடிட்டு மாவு ஒரு 1/2 கப் மாவு நம்ம அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி சூடு வந்த உடனே ஃபிங்கரை ரிலீஸ் பண்ணிவிட்டு சர்க்குலர் மோஷனில் கொண்டு போகணும். ரைட் ஹேண்டால் இப்படி சுற்றி வந்து அப்புறம் ரேண்டமாக இங்கே அங்கே போய் அந்த ஹோல்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி கொண்டு வரணும். இந்த ஃபனல் கேக்கோட டேஸ்ட் கிட்டத்தட்ட நம்ம அச்சு முறுக்கு மாதிரி இருக்கும். அந்த ரோஸ் குக்கீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டேஸ்ட்லேயே தான் இருக்கும். அதே இன்க்ரீடியன்ட்ஸ் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அச்சு முறுக்கு டேஸ்ட் பிடிச்சவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபுல் 1/2 கப்பும் நம்ம அதில் போட்டுடலாம். நல்ல அகலமான ஒரு ஃப்ரைங் பேனில் தான் போடணும். போட்டு பொன்னிறமாக ஒரு சைடு ஆன உடனே நம்ம மறுபக்கம் திருப்பி விட்டுக்கலாம். நீங்கள் லேசாக தூக்கி பார்க்கலாம், அது கீழே அந்த கோல்டனாக ஆன உடனே அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் ஆகாதுங்க, 1.5 நிமிஷம் தான் ஈச் சைடு. அப்புறம் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். அதனால அதை அப்படி தூக்கிடலாம் ஈஸியாக. தூக்கிட்டு பவுடர் சுகரை நம்ம ஒரு ஜல்லடையால் அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். மேலே க்ரீம், ஸ்ட்ராபெரிஸ், ப்ளூபெரிஸ் எதுனாலும் உங்கள் டாப்பிங் போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.